வணக்க மக்களே, வெல்கம் டு ஜி அப்டேட்ஸ். இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லை பிரச்சனை அப்படின்றது போன ஒரு வருஷமா ரொம்பவே மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் போன மே மாசம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் கெல்வான் வேலிலையும் பேங்காங் சோ லேக்லையும் நடந்த பிரச்சனையினால நம்ம இந்திய தரப்புல 20 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. அதே மாதிரி சைனீஸ் தரப்புலையும் 35ல இருந்து 40 வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க. ஸோ இந்த பிரச்சனையினால நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப மோசமாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைனாவோட ஒரு 200 அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு சைனா கண்டம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறைய பொருட்களை சைனாவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராணுவ லெவலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 14 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் இன்னமும் இந்தியாவும் சரி சைனாவும் சரி அந்த ட்ரூப்ஸை நம்ம முழுமையாக விளக்கிக்கல. ட்ரூப்ஸோட லெவல்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் குறைச்சிருக்கோம். ஸோ ட்ரூப்ஸ் லெவல் குறைச்சதுனால போன வருஷம் சண்டை நடந்த பேங்காங் சோ லேக்ல இருந்து 2 தரப்பும் அவங்கவுங்களோட படையை விலக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் சரி இந்தியாவும் சரி போன பிப்ரவரி மாதம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதன்படி சைனாவும் சரி இந்தியாவும் சரி இப்போ சதர்ன் பேங்காங் சோ லேக்ல இருக்கிற நம்ம சைட் ட்ரூப்ஸையும் சரி அவங்க சைட் ட்ரூப்ஸையும் சரி அவங்கவுங்க திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனால் இன்னமும் நிறைய ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்ல சைனீஸ் ட்ரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க போகிற வரைக்கும் நாங்களும் எங்கள் ட்ரூப்ஸை திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்ம இந்தியன் ட்ரூப்ஸை அதே இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போன வருஷம் மே மாசத்துலேருந்து இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தான் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் பண்ண மாதிரியே சைனீஸ் ஆர்மி நாங்கள் சம்மர் எக்ஸசைஸ்க்காக ஈஸ்டர்ன் லடாக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனீஸ் சோல்ஜர்ஸ் ஈஸ்டர்ன் லடாக்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த இடம் போன வருஷம் சண்டை நடந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருந்து வெறும் 75ல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனீஸ் அவங்க சைட்ல நிறைய பங்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரூப்ஸை சீக்கிரமா மொபிலைஸ் பண்றதுக்காக போன ஒரு வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே வேகமாக பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், ஏர்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை சைனா ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் சைடு நம்ம ட்ரூப்ஸை சீக்கிரமா மொபிலைஸ் பண்றதுக்காக நம்மளும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் தான் போன வருஷம் மாதிரியே சைனா நாங்கள் எக்ஸஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரூப்ஸை இப்போ ஈஸ்டர்ன் லடாக்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால நம்ம இந்தியன் ஆர்மி ரொம்பவே ஹை லெவல் அலர்ட்ல இருக்காங்க. எங்க சைனா போன வருஷம் மாதிரி எக்ஸைஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் சைடு உள்ள வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஆர்மி ரொம்ப ஹை லெவல் அலர்ட்ல இருக்காங்க. நம்ம இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், இது மட்டும் இல்லாம இன்னும் கோக்ரா போஸ்ட்லயும் டெப்சாங் பிளைன்ஸ்லயும் சைனீஸ் அவங்க ட்ரூப்ஸை இன்னும் முழுமையா வாபஸ் பெறல. நம்மளோட ட்ரூப்ஸை சேஃப்டிக்காக நம்மளோட ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்ல வச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது சைனீஸ் இன்னமும் அந்த இடத்துல ட்ரூப்ஸை இன்க்ரீஸ் பண்றது நம்ம இந்தியன் சைட்ல ரொம்ப பெரிய ஒரு டவுட்டை கிளப்பிருக்கு. அதனால தான் நம்ம இந்தியன் ஆர்மி நம்ம அடிஷனல் ட்ரூப்ஸையும் பாத்தீங்கன்னா இப்போ லடாக், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஸோ இப்படி சைனா ஒட்டி இருக்கிற எல்லா பார்டர்ஸ்லயும் கண்காணிப்பை ரொம்ப தீவிரப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நம்ம அங்கே பங்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம், டேங்கர்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் போஸ்ட் நம்ம சோல்ஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட ஆர்டிலரிஸும் இப்போ இந்தியன் ஆர்மி சீக்கிரமா மொபிலைஸ் பண்ணி பார்டர்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி சீஃப் நரவானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா அவங்க ட்ரூப்ஸை திரும்ப பெற வரைக்கும் இந்தியாவும் எங்க ட்ரூப்ஸ் திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப மோசமாவே போயிட்டு இருக்கு. ஸோ எல்ஏசில திரும்பவும் இந்த சிச்சுவேஷன் ரைஸ் ஆயிருக்கு. திரும்பவும் சைனீஸ் அவங்க ட்ரூப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்தரா இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் இன்னமும் மோசமடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. ஸோ பிரச்சனை ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் சைனீஸ் எக்ஸ்டர்னல் ஸ்போக்ஸ்மேன் வாங் யி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சைனா வருஷம் பண்ற சம்மர் எக்ஸசைஸ் தான், இந்தியா தான் இதை தேவையில்லாம எக்ஸாகரேட் பண்றாங்க அப்படின்ட்டு சைனாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு தெரியும் சைனா போன வருஷம் மாதிரியே ஏதோ பெருசா ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம சைனா இன்னமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜின்ஜியாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிறைய மிலிட்டன்ஸ்க்கு மாடர்ன் வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ ஒரு பக்கம் பெருசா ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அவங்களுக்கு மாடர்ன் வெப்பன்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது இந்தியன் சைட்ல இன்னும் ஒரு ஹை அலர்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹோட்டன் அண்ட் கஷ்கர் பேஸ்லயும் சைனீஸ் அவங்களோட மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸை நிறைய அளவு பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஜின்ஜியாங்ல வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரூப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இதனால நம்ம இந்தியன் ஆர்மி, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஈஸ்டர்ன் லடாக் இப்படி எல்லா பக்கமும்
செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட் பண்ண சொல்லி என்னோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத்தும் அதுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட டேங்க்ஸ் ஆர்டிலரிஸை வந்து நம்ம வந்து பார்டர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பிரான்ஸ் கிட்ட இருந்து புதுசாக வாங்கின ரஃபேல்ஸை வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பேசஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த பார்டர் பிரச்சனைனால இன்னமும் மோசமான நிலைமை தான் அடையும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ஆல்ரெடி கொரோனாவோட செகண்ட் வேவ் இந்தியாவில் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. டெய்லி வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சைனா வந்து எப்படி போன வருஷம் கோவிட் வந்து அதிகமாக இருக்கும்போது சைனா வந்து இந்த இஷ்யூவை கிரியேட் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் செகண்ட் வேவ் வந்து பீக்கில் இருக்கும்போது சைனா இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இந்தியாவோட பார்டரில் வந்து என்டர் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஜப்பான், தாய்வான், சவுத் சைனா சி இப்படி நிறைய கண்ட்ரீஸோட வந்து பார்டர் பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷம் நம்ம இந்தியா கிட்ட பண்ணாங்க, இந்த வருஷமும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நம்ம இந்த வருஷம் நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப உச்சக்கட்ட உஷார் நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் சைனா அப்படி ஏதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய பதிலடி தான் வாங்கிக்கிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு உண்மை. இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜி அப்டேட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.